Welcome to Butterfly Girls YouTube channel. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை கேர்ள்ஸ் சேனல். இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மைசூரில் ஆஹாரா மேளா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ போயிருக்கல, அந்த வருஷம் எப்போவுமே நடக்கும் இது. நானும் போகணும் ரொம்ப நாளாக இருந்தேன். ஆனால் இப்போது சரி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இது வந்து சிட்டியில் மகாராஜா கிரவுண்ட்ஸில் வந்து நடந்துகிட்ருக்கு. கேஜி கொப்பலில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இங்கே எல்லாமே கேட்டப்போ வரவங்ககிட்ட கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லி கிடையாது. அண்ட் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரியே ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒர்த்துன்னு தான் தோணுச்சுங்க. அண்ட் ஃபுட்ஸில் எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுமே இருக்குது. அண்ட் ஸ்டேட் வைஸ் எல்லா ஃபுட்டுமே இருக்குது. அண்ட் இப்போது கொரியன்ஸ் ஹாட் பன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டாததெல்லாம் இங்கே வந்து சாப்பிடலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஹாட் ஏர் பலூன்லாம் வச்சுருந்தாங்க. யாருக்கு வேணும்னு ட்ரை பண்ணலாம். ஹாட் ஏர் பலூன் அந்த பேராஷூட் மாதிரி இருக்கும்ல அது. ஸோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கொரியன்ஸ் சீஸ் கேக்கு அதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே மோஸ்ட்டாக இங்கே பாருங்கள் ஹாட் ஏர் பலூன். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக சொல்லணும்னா வந்து இதுதான் அங்கே அதிகமாக இருக்குது. தாவண்கிரி வெண்ணி தோசை அண்ட் வந்து தார்வாட்ஸ் ஜோவார் ரொட்டி அண்டு மஷ்ரூம் பிரியாணி தாங்க ரொம்பவுமே அதிகமாக எல்லா இடத்துலையும் ஒரு மஷ்ரூம் பிரியாணி இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து இந்த சைடு ஃபுல்லாமே வந்து இதுதாங்க வெஜ்ஜு தான். ஸோ அப்புறம் அந்த சைடுக்கு நான்வெஜ் அண்ட் இந்த சைட் சாட்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க எங்கள் சைடு வைஸ். ஸோ இங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் எல்லாமே தோசை அப்படி இப்படின்னு தான் இருக்குது. எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சுங்க. அண்ட் இது வந்து நான்வெஜ் செக்ஷன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாட்டர்டே போயிருந்தோம். ஆக்சுவலி நேற்று தான் போயிருந்தோம். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறது தான் டேட் ஆச்சு. அண்ட் நான்வெஜ்லேயும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. KFC அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து சாப்பிடல. வெறும் வெஜ்ஜு அண்ட் சாட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு போனோம். ஸோ இப்படி தாங்க இருக்குது. இது இங்கே வந்து கிட்டத்தட்ட 140 ஸ்டால்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஃபுட் வெரைட்டிஸுமே இருக்குது. அண்ட் நான்வெஜ் தாங்க எங்களுக்கு ரொம்பவே வர்த்துன்னு தோணுச்சு. ஏன்னா காம்போவே 99 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே கம்மி தாங்க. பாருங்கள் 89 ருபீஸ்க்கு இவ்வளோ ஐட்டம் கொடுக்குறாங்க. ஸோ நான்வெஜ் ரொம்ப கம்மின்னு தான் தோணுச்சு எங்களுக்கு. வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜ்ஜு ஒன்றும் அவ்வளோ கம்மின்லாம் தோணலைங்க. ஸோ அப்புறம் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு வெஜ்ஜில். ஆனால் நான்வெஜ் வந்து எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சுங்க. சாட்டர்டே வந்து மோஸ்ட்டாக யாருமே அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ். இங்கே வந்து சண்டே வந்து முடிஞ்சிடும். கண்டிப்பாக ஒரு நாளில் யாருமே விசிட் பண்ண முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க இங்கே. அப்புறம் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் கேம்ஸ்லாம். ஸோ இங்கே கொஞ்சம் இது வந்து கேம்பா ஜூஸ் ஸ்டால், மலைநாடு ஊட்டா அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபோன் கேஸ், அப்புறம் இதுதான் கேம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மினி எக்ஸிபிஷன்ல சொல்லாங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் நான்வெஜ் ஸ்டால்ஸ் எப்படி இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து மதுரை ஜிகிருதண்டா கூட இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சாப்பிட்லாங்க. மதுரை ஜிகிருதண்டா கூட இங்கே இருந்துச்சு. எல்லாமே இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா. ஸோ பங்கார்பேட் பானிபூரி இது வந்து சாட்ஸ் ஸ்டால். இங்கேயும் சாட்ஸ் இருக்குது அண்ட் அந்த சைட்லேயுமே சாட்ஸ் இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக கூல்ட்ரிங்க்ஸில் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே பார்த்துட்டு எனக்கு மோமோஸ் கிரேவிங் வந்துருச்சு. ஸோ மோமோஸ் சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ எல்லாம் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிட்டு அப்புறம் மோமோஸ் போகலான்னு சொல்லி சும்மா ஆகிட்டோம். இந்த பக்கம் எல்லாம் இடியாப்பம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இடியாப்பம் அண்டு சீம்பால், காய்பால், சீம்பால் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ சீம்பால் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியல, இப்போ தான் பார்த்தேன். ஸோ கோபி, அப்புறம் பங்கார்பேட் பானிபூரி, இது நல்லா நிறைய ஐட்டம்ஸ்லாமே இருந்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பெண்ணை தோசை. எங்கே பார்த்தீங்கன்னாலும் பெண்ணை தோசை போர்டு தான் அதிகமாக இருந்துச்சுங்க. அண்டு பாம்பே டிஃபனிஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இதாங்க அந்த கட்டை மனை அப்படின்னு சொல்லி இது பேர். இங்கே தான் வந்து இடியாப்பம்,
அப்புறம் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. இடியாப்பம், இது காய்ப்பால், கோகோனட் மில்க், ஸ்வீட் கோகோனட் மில்க் அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த பக்கம் ஐஸ்கிரீம். அப்புறம் வந்து இங்கே வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து டான்ஸ் அண்ட் சிங்கிங் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி இங்கே இவங்க எல்லாரையுமே எனர்ஜிக் பண்ணிடுறதுனால இது வச்சுருந்தாங்க ஆர்கெஸ்ட்ரா. அண்டு இந்த பக்கம் வந்து எங்கள் பக்கமும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாமே இருந்துச்சு. ரெண்டுமே மிக்ஸாக இருந்துச்சு. அண்ட் அந்த சைடு வந்து டெசர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ டெசர்ட்ஸ்லாம் வந்து அவுட்டர் கண்ட்ரீஸ் டெசர்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. அதனால ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு கேக் எப்படின்னு கேட்டிங்கன்னா 300, ஒரு சீஸ் கேக் எப்படின்னு கேட்டிங்கன்னா 400 சொன்னாங்க. அண்ட் அந்த கொரியன் சீஸ் பன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே 400 சொன்னாங்க. எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஸோ வாங்கலை. ஸோ அது மட்டும் தான் ரொம்ப காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க. அந்த கொரியன் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுருந்தாங்க. மற்றபடி இந்த மூலபாகியில் தோசை அண்ட் பொட்டேட்டோ ட்விஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்கம்லாம் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஜூஸ் குடிச்சு அப்புறம் சுற்றலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஜூஸ்க்கு 50 ருபீஸ் சொன்னாங்க. அதுக்கு நம்ம வேறு ஜூஸே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஜூஸ்க்கே இங்கே ரொம்ப ஆக்சுவலாக வெளிலலாம் ஜூஸ் கம்மியாக இருக்கும். இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக காட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் சும்மா ஆகிட்டோம் அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு. ஆக்சுவலாக இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சுங்க. அதிகமாக எதுவுமே இருக்கல. இப்போ நான் வந்து சுற்றி ஒரு தடவை காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் எல்லோரும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இங்கே வந்து சாட் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டோம். அப்போ வந்து டெசர்ட் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து ஆகாரம் இடத்துல எடுத்த ஃபோட்டோஸ்லாம் லைட்டாக ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து நாங்கள் வெளில போகும்போது லைட்டிங்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் வரும். ஸோ பாருங்கள். பாய்.